முதல் விஷயம் அறுசுவை சேர்த்த வேண்டிய அவசியமே இல்லை. எப்பன்னா நீங்க பாவக்கால வாயில போட்டு சாப்பிட்டு 15 முறை மென்னா இனிக்கும். மைசூர் பாவை வாயில போட்டு 15 முறை மென்னா கசக்கும். ஒரு பொருளில் அறுசுவை இருக்கு. ரொம்ப நேரம் மெல்றவங்களுக்கு அறுசுவை தேவையில்லை. அப்ப எப்ப அறுசுவை சாப்பிடலையோ அப்ப வாயில போட்டு அந்த உணவை நல்லா மென்னு சாப்பிடுங்க. அது அறுசுவை கிடைச்சிடும். நான் அறுசுவை சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஏன் சொல்றேன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. சுவையை பார்த்து பயப்படாதீங்கிறத தெளிவா சொல்றதுக்காக சொன்னே தவிர நீங்க ஒவ்வொரு நேரம் அறுசுவை சாப்பிட அவசியம் இல்லை. நல்லா மென்னு சாப்பிட்டா எல்லாத்துலயும் அறுசுவை இருக்கு. அப்புறம் அந்த அறுசுவை பொடி சாப்பிட்டு இருக்கீங்க, அது நல்லது. ஆனா அதுக்கு அடிமையாயிருங்க. கடைசியில சொல்றேன்னா எதுக்கும் அடிமையாக கூடாது, நாம இயற்கையா இருக்கணுங்கிறது தான் டாபிக். இந்த அறுசுவை பொடி சாப்பிடுறது இல்ல குறிப்பிட்ட ஒரு பாவக்கான ஒரு வெந்தய பொடினா வாழ்க்கைக்குள்ள வெந்தய பொடி சாப்பிடக்கூடாது. அது அடிமையாயிரும். அப்புறம் வெந்தய பொடி இல்லாட்டி ஜீரணமாக தோணிடும். எதுவுமே ஒரு குறிப்பிட்ட அடிமையாகாதீங்க. கலந்து 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 சாப்பிடுங்க. ஒரு நாள் வெந்தய பொடி, ஒரு நாள் பாவக்காய், ஒரு நாள் கீரை, சுக்குடிக்காய், சொன்ன கண்டிஞ்சு மாத்தி 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 சாப்பிட்டா அடிமையாக மாட்டோம். ஒரே ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். சில பேர் பழங்கள் பட்டியும் ஒரு பொருள் வச்சுப்பாங்க, டெய்லி அதே சாப்பிட்டு இருப்பாங்க. என்னன்னா அது சாப்பிட்டாதான் ஜீரணமாகும்னு ஒரு தப்பான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். அப்புறம் இந்த அறுசுவை பொடி கிடைக்கும் உங்களுக்கு. அந்த பொடி ரொம்ப நல்லது. அப்படி சொல்லுங்க, அது நீங்களே வீட்டுல செஞ்சு நான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலா அந்த பொடி சென்னையில ஒருத்தர் ஒரு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தாரு. இந்த மாதிரி மீட்டிங் சென்னையில நடத்தும் போது வந்தாரு. வந்து அவர் அட்டன் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த அறுசுவை நான் சாப்பிட்டுருக்கேன் காமிச்சாரு. ஓகே. அடுத்த போகும்போது அவர் வீட்டுல சுத்தமா உட்காந்து ஒரு பொடிக்கு கண்டுபிடிச்சு அவரு சாப்பிட ஆரம்பிச்சாரு. சாப்பிட ஆரம்பிச்சோன்னா என்ன ஒரு தடவை சென்னைக்கு கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தலாம் சொல்லி நடத்தும் போது அவரு அந்த அறுசுவை பொடியை டப்பால போட்டு ஒரு பேர் வச்சு நான் சாப்பிட்டு இருக்கேன் காமிச்சாரு. நான் சேல்ஸ் பண்ண போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம்னா நம்ம டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணிட்டு இது நல்லா பண்றாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அந்த டப்பா எடுத்து இந்த டப்பா ரொம்ப நல்லா இருக்கு நான் பாத்துக்கேன் வாங்கி சாப்பிடுன்னு சொன்னேன். இதுதான் எனக்கும் அந்த பொடிக்கும் உள்ள சம்பந்தம். மற்றபடி அந்த பொடி என்னுடைய ப்ராடக்ட் கிடையாது. நான் தான் செய்யல. உண்மையா அது என்ன இருக்குன்னு தெரியும். டெக்னிக்கல் ஃபாலோ நல்லா இருக்காரு. அவர் கூட ப்ரோக்ராம் நடத்துறாரு. அப்போ அந்த வீடியோ ஷூட் பண்ணாரு. ஷூட் பண்ணிட்டு அந்த வீடியோ சப்ளை பண்ணிருக்காரு. இப்ப என்னாச்சுன்னா எல்லாரும் அறுசுவை சாப்பிட்டுருக்காங்க, அடிச்சுக்கிறாங்க. நான் தான் அதை வந்து அறுசுவை சப்ளை பண்ணிருக்காங்க. புரிஞ்சுக்குங்க, நான் மறுபடியும் சொல்றேன், எங்களோட பேச்சு மட்டும்தான் இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. இப்படி எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லயும் என்னுடைய ஸ்பீச்சை மொத்தமா எடுத்து இப்ப நான் படத்துக்கு போறேன், இங்கே ஷூட் பண்ணிருக்காங்க. இப்படி எங்க பேசாம ஷூட் பண்றாங்க இல்லைங்களா? எல்லா நாட்டிலையும் என்ன நடக்குதுன்னா கனடால இதே வந்து என்னோட ப்ராடக்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த என்னோட ஸ்பீச் கூட சேர்த்து இன்டர்நெட்ல சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. $50, $20, $30 இந்த ஸ்பீச் மொத்தமா எடுத்து அதுக்கு பின்னால இப்படி சம்பந்தமா நான் பேசிருப்பேன் இல்லைங்களா, கருப்பட்டி சாப்பிடுங்க அப்படின்னா கருப்பட்டி கம்பெனி என்னெல்லாம் சொல்லிருக்கணும் அதெல்லாம் கம்பெனி எல்லாம் போட்டு அதுக்கு அது ரிலேட்டடா ப்ராடக்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணி இதை ஆட் பண்ணி அந்த டேட் ரிலீஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கு, வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. மறுபடியும் சொல்றாங்க, எங்கிட்ட பேச்சு மட்டும்தான் இருக்கு, இது தவிர எந்த ப்ராடக்டும் கிடையாது. ஒருவேளை நீங்க எங்கேயாவது ஒரு இன்டர்நெட்லயோ இல்ல வந்து ஒரு டிவிடிலயோ வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட், ஒரு சும்மா ஒரு யோகா மேட், இது ஒண்ணு எது பார்த்தாலும் அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. எனக்கு அதுக்கு டைம் இல்லை, அதோட வேலையே கிடையாது. என்னுடைய நோக்கம் அவங்க தம்மை குணப்படுத்தணும், அவ்வளவுதான். அதனால எங்கேயாவது ஒரு வேலை கேள்விப்பட்டீங்கன்னா வேற ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க, வேண்டாம் சொல்ல, அப்படிலாம் சொல்ல. அது தேவையில்லை, அது எக்ஸ்ட்ரா. நான் எதுக்கு இன்னும் அந்த ப்ராடக்ட்ல ரொம்ப வந்து நான் நினைச்சேன்னா ப்ராடக்ட் நிறுத்திடலாம், ஏதாவது பண்ணி நிறுத்திடலாம். ஏன் நிறுத்தலைன்னா அட்லீஸ்ட் அந்த ப்ராடக்ட் விற்கணுங்கிற நோக்கத்திலேயாவது இந்த சப்ஜெக்டை கொடுக்குறாங்கன்னு வச்சிருக்காங்க. ஏதோ தப்பட்டு எவ்வளவு பேரு அட்லீஸ்ட் அவங்க கிட்ட 4 ப்ராடக்ட் விற்கிறாங்க, அந்த டிவிடி சப்ளை பண்றாங்க இல்லைங்களா, நான் செய்ய வேண்டிய வேலை யாரும் பண்ணிருக்காங்க. அதனால விட்டு வச்சிருக்கிறேன். நிறைய நாட்டுல மலேசியா, சிங்கப்பூர்ல எல்லாம் மலேசியால வந்து பல பேருக்கு பணம் வாங்கி ஏமாத்துறாங்க. என்ன கூட்டு ப்ரோக்ராம் நடத்துறேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நடந்துட்டு இருக்குது.
அதனால வேற ஏதாவது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அதை எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, பேச்சு மட்டும் தான். அதை மட்டும் சரி பண்ணுங்க, சரியா போயிடும். அரிசி சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. மென்னு சாப்பிட்டா அதுலயே அரிசி இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அரிசியை பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு கேட்கறாங்க. அதை நான் பொடி சீக்கிரமா அடுத்த டிவிடில எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற அதை செஞ்சு காமிச்சு, அரிசி பொடியில அரிசி தேக்கியம், அரிசி பொடி இந்த மாதிரி எல்லாமே எப்படி தயாரிக்கிறதுங்கிறத செஞ்சே காமிச்சு டிவிடி சேர்த்துக்க போறாங்க. அந்த ப்ராடக்ட் சேல் பண்ண போறாங்க. செய்யறவங்க சொல்லி தர போற அவங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க.